சக மனிதர்களாக பார்த்து தான் மதிக்கணும் எல்லாரையும். இவங்க வந்து இந்த தகுதி, தராதாரம், அங்கீகாரம் இதெல்லாம் யார் சொன்னது, யார் வச்சது? இதெல்லாம் வாட்டர்மேலுக்கு என்ன தகுதி இது? வினோத் அண்ணாவை எந்தெந்த இடத்துலலாம் நீங்கள் மிஸ் பண்ணுவீங்க? இல்லை, இந்த இடத்துல இங்கே தான் படுத்துப்பான். இந்த இடத்துல வந்து இவ்வளோ பேர் படுத்துனுக்குறான்னா அது சொல்ல இப்போ அண்ணன் வந்து ட்ராஃபியோட வராரு, பிக் பாஸ் ட்ராஃபியோட. ஃபஸ்ட்டு அஜித், நீங்கள் என்ன சொல்லுவீங்க அண்ணன்? எவ்வளோ சந்தோஷம், வேறு எதுவுமே இல்லைங்களே. அவன் விளையாடினான்னா அவ்வளோதான். அது இன்னும் அவன் கேமுக்குள்ளவே போகிறான் விளையாடுறான், அப்படியே தலுக்கா வந்துடுறான், இன்னும் முழுமையாக போகல. சீசன் பிக் பாஸ் வாட்சா பண்ணுங்க. ரெண்டு பேரும் நல்லா போயிருந்தா ஒன்று அடிக்கடிக்கு கிறுக்க மாரி ஆயிடுறா போல இந்த தர்பீஸு. அதாவது கானா பாடகர்லாம் வந்து சோறுட்டாப்புல, அது மிகப்பெரிய தவறான வார்த்தை. அதுக்கு தான் வினோத் வந்து கோவப்பட்டாப்புல உள்ள. ஜெம் டிவி பார்த்துட்டு எல்லாருக்கும் மிகப்பெரிய வணக்கம். நான் உங்கள் விஜய் சோமஜா. இன்றைக்கி என்னடா நம்ம தனியாக நிற்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்காதீங்க. எனக்கு துணையாக ஒரு டீம், பயங்கரமான ஒரு கேங்கே வந்துட்டு இருக்கு. அந்த சர்ப்ரைஸான கேங் யார் அப்படின்னு வந்து நான் சொல்கிறத விட அவங்க இந்த கொஞ்ச நேரத்தில் வந்துடுவாங்க இந்த ஸ்பாட்டுக்கு. அதுக்கப்புறம் வந்து அவங்க கூட சேர்ந்துட்டு நிறைய விஷயங்கள் நம்ம பேச போகிறோம், நிறைய பண்ண போகிறோம். அது இல்லாமல் உங்கள் எல்லாருக்கும் ஒரு சர்ப்ரைஸான ஒரு இடத்துக்கு நாங்கள் போக போகிறோம். அதையும் வந்து ஃபுல்லாக பாருங்கள். இன்றைக்கி தரமான சம்பவங்கள் வந்து இருக்குது. மறக்காமல் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஓகே மக்களே, நம்ம வந்துட்டோம் எல்லாருமே பயங்கரமாக கேங்கோட. அதுவும் சொன்னல சர்ப்ரைஸான கேங், கானா உலகம் தர்ணி அண்ணாவோட கேங்கை தான் நம்ம வந்து இன்றைக்கி இன்வைட் பண்ணியிருக்கோம். ஆனால் நம்ம எங்கே போகிறோன்னு மக்கள்கிட்ட நீங்களே சொல்லிடுங்கண்ணா. நம்ம வந்து எங்கே வேணால் போகலாம். ஆனால் இப்போ போகிறது வந்து பார்த்திங்கன்னா ராயபுரம் மீனாட்சம்மன் பேட்டைக்கு போகிறோம். ராயபுரம்னா ஏதாவது ஒரு விஷயம் ஃபேமஸ்ஸு. நம்ம கானாவை பொறுத்த வரைக்கும் ராயபுரத்தில் ஒருத்தர் ஃபேமஸ்ஸு. அவர் பாட்டோடய நீங்கள் ஆரம்பிச்சிருங்க, மக்கள் கெஸ் பண்ணிடுவாங்க. கண்டிப்பாக. லைசன்ஸ் இல்லாமல் வண்டியை ஓட்டாத, சார்ஜென்ட் பிசி கிட்ட தேவையில்லாத மாட்டாத. டே லைசன்ஸ் இல்லாமல் வண்டியை ஓட்டாத, சார்ஜென்ட் பிசி கிட்ட தேவையில்லாம மாட்டாத. ஆர்சி புக்கை கேட்ட எல்லாரும் காட்டாத, நடு ரோட்டில் மாட்டுக்குன்னு ஐயோ எம்மனை கத்தாத. உசாரா இருக்க வேணுண்டா அந்த ராயபுரம் பிரிட்ஜு கீழே. எப்பா சிக்னல் ஆண்ட மாட்டுக்கு வேடா, நீ சிக்னல் ஆண்ட மாட்டிக்கு வேடா. போடு லைசன்ஸ் இல்லாம வண்டிய ஓட்டாத, சார்ஜென்ட் பீசி கிட்ட தேவையில்லாம மாட்டாதே. அண்ணன் ராயபுரகா, நான் வினோத் அண்ணன் வீட்டுக்கு தான் போகிறோம். போகலாம்ப்பா. நீ விரும்பும் பையனை விட உன்னை விரும்பும் எல்லாம் பாரு. உன்னை விட்ட எனக்கு பிடித்த பெருமை எங்க வேற யாரு? தினந்தோறும் முன்னினைவால் இருப்பவனும் நான் அல்லவா, தினந்தோறும் முன்னினைவால் இருப்பவனும் நான் அல்லவா. என்னோட மனதுக்கு நீ உயிரையிட மேலல்லவா. அர்ச்சனா 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 மேல ஆசை வச்சேன், 5 வருஷமா காதலிச்சேன். உலகில் எத்தனை பொண்ணு இருக்கு, அர்ச்சனா மேல தலவு இருக்கு. அர்ச்சனா அர்ச்சனா அர்ச்சனா. வினோத் அண்ணா வீட்டுக்கு மணிக்கு வந்துட்டோம். கொஞ்ச நேரத்தில் உள்ளே போயிடலாம். அதுக்கு முன்னாடி கொஞ்சம் அவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணி வந்திருக்கோம். ஏதாவது சாப்பிடலாம். உங்களுக்கு என்ன வேணும்? எனக்கு வந்து வாட்டர் மெலன் ஜூஸ். உங்களுக்கு ப்ரோ? வாட்டர் மெலனை தான் போடணும். புரியல? வாட்டர் மெலன் தான் போடணும். வாட்டர் மெலன் தான் போடணுமா? சரி ஓகே, அப்போ 3 வாட்டர் மெலன் ஆர்டர் பண்ண மாதிரி வாட்டர் மெலன் வந்துருச்சு. சரி ஓகேண்ணா. வினோத் அண்ணா, உங்களுக்குமான பாண்டிங்கை ஃபஸ்ட்டு கேட்டே ஆகணும். ஏன்னா நிறைய கச்சேரி வந்து வினோத் அண்ணா கூட நீங்கள் ட்ராவல் பண்ணதையும் நிறைய இடத்துல பாடினதையும் நாங்கள் பார்த்துருக்கோம். ஆமாம், உங்களுக்கும் வினோத் அண்ணாவான பாண்டிங். நாங்கள் வந்து வினோத் அண்ணா வந்து ஒரு அண்ணன் தம்பி தான். நாங்கள் 2 பேருமே எப்பவுமே வந்து ஒரு ரொம்ப பாசமான தம்பியாக வந்து அண்ணன் என்னை பார்ப்பாரு. அது
இப்போ இல்லை, நான் சின்ன பையனாக இருக்கும் போதுலேருந்தே வந்து அண்ணன் வந்து என் மேலே ரொம்ப கேரிங்காக இருப்பார். எந்த நிகழ்ச்சியாக இருந்தாலும் வினோத் அண்ணனுக்கு முதல்ல ஒரு நிகழ்ச்சி புக் பண்ணுறாங்கன்னா தம்பியாக வந்து ஃபஸ்ட்டு பேர் என் பேர் தான் சொல்லுவார். நான் தரணியை கூப்பிட்டு வந்துடுறேன், நான் வந்து தரணியை கூப்பிட்டு வந்துடுறேன். யார் கச்சேரி புக் பண்ணாலும் என் பேரை சொல்லுவார் முதல்ல. அந்தளவுக்கு வந்து அண்ணன் என் மேலே பயங்கர பாசம். ஸோ ஓகேண்ணா, நீங்கள் நிறைய விஷயங்களில் நிறைய ஸ்டேஜில் வந்து வினோத் அண்ணாவோட வந்து பாடியிருக்கீங்க. வினோத் அண்ணாக்கிட்ட ஒரு யூனிக் ஸ்டைல் ஒன்று இருக்கும், நீங்கள் பார்த்து வியந்துருக்கீங்களா? ஆமாம், அவர் பயங்கரமாக ஆன் ஸ்பாட்டில் பாடுவார். ப்ளஸ் வந்து ஒரு விஷயத்த வந்து கேலப் பண்ணுவார். அந்த அந்த அங்கே இருக்கிற மொத்த ஆடியன்ஸுமே வந்து அண்ணன் கவர் பண்ணுறாரு. அந்த மாதிரி ஒரு ஜாலி பண்ணுறாரு. ரொம்ப ஸ்டைலாக பாடுவார் வேறு பாட்டுங்கள்லாம். இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். ப்ளஸ்ஸு மேடை மேலேயே யாருன்னா கிண்டல் பண்ணாங்கன்னா அவங்கள திரும்ப கிண்டல் பண்ணி விட்டுருவார். அதெல்லாம் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் அண்ணன் பண்ணுறது. ஓகேண்ணா, இப்போ கானா குடும்பத்துலேருந்து, அதாவது இந்த குடும்பத்துலேருந்து ஒருத்தர் வந்து பிக் பாஸ் குடும்பத்துக்குள்ளே போயிருக்காரு, அதாவது வினோத் அண்ணா. இதை எப்படி பார்க்குறீங்க ஃபஸ்ட்டு? இது வந்து ஒரு ரொம்ப சூப்பரான விஷயம். ஏன்னா ஒரு கானா கலைஞர்களை வந்து ஆதரிக்கிறாங்க, அது ரொம்ப நல்ல விஷயம். இன்னொன்று என்னென்னா, வினோத் அண்ணன் மாதிரி இருக்கிற ஒரு கலைஞர்களை வந்து இவ்வளோ பெரிய மீடியாவில் வந்து பெருசாக கொண்டு போய் சேர்க்கறது வந்து ஒரு ரொம்ப வரவேற்கக்கூடியது. அது பிக் பாஸ் கானா வினோத் அண்ணா அவர் கேம் அவர் அண்ணா பரவாயில்ல. அவர் யாரு கூடயும் கொஞ்சம் டச் அப் இல்லாத அவர் மாட்டுன்னு ஆடின அவர் மாட்டுன்னு கம்முன்னு போனார்னா பரவாயில்ல. அதாவது திவாகருக்கு வந்து பேசவே தெரில. ஃபஸ்ட்டு அவர் என்ன பேசுகிறாரு ஏது பேசுகிறாருன்னு அவருக்கே தெரிய மாட்டேங்குது. புரியுதுங்களா? வினோத்தை மட்டும்தான் கான்செப்ட் வச்சுன்னு அவர் பேசுகிறாப்புல. அவருக்கு வந்து ஒரு ரீசன் என்னன்னு தெரில. பிக் பாஸ் எப்படி விளாட்ணுன்னு தெரில அவருக்கு. ஓகே, கானா வினோத் அண்ணாவோட அக்கா கூட தான் நம்ம இருக்கோம். அக்கா சொல்லுங்கள், நீங்கள் சொல்லுங்கள், கானா வினோத் அண்ணாவை பற்றி எங்களுக்கு தெரியாத பல விஷயங்களை. வணக்கம்ப்பா. அதாவது அவனை பற்றி சொல்லணுன்னா நிறைய சொல்லணும். ஏன்னா எங்களுக்காகவே அவன் வந்து சின்ன வயசுலேருந்து எங்களுக்காகவே கஷ்டப்பட்டான். ஆரம்பத்துலேருந்து சின்ன சின்ன கச்சேரிகளுக்கு போயிட்டு அப்படியே போயிட்டு கானா வினோத்துன்ற அளவுக்கு பேராச்சு. பாட்டுங்க எதுனாலுமே ஒரு அர்த்தமாக இருக்கும். எங்கள் வீட்டு என்ன சொல்லுவாங்க, எவ்வளோ பேர் பாட்டு எழுதுறாங்க, ஆனால் வினோத் எதுனா ஒரு அர்த்தமாக இருக்குது அப்படின்னாங்க. என் ஃப்ரெண்டுடைய அம்மாங்களும் கேட்பாங்க, நிறைய பாட்டுங்க கானாவில் பாடுறாங்க, ஆனால் கேட்குறதுக்கு கஷ்டமாக இருக்குதுன்னா, ஆனால் வினோத்து பாடினா மட்டும் அர்த்தமாக இருக்குது. அந்தமாரி நிறைய பேர், அதாவது கானா ரசிக்காதவங்க கூட எங்கள் ஃபேமிலியிலேருந்து கானாலாம் அதிகமாக ரசிக்க மாட்டேன். என் ஃப்ரெண்டுங்க ஃபேமிலியில், எங்கள் ஃபேமிலியில் கானானா முக்கியமாக ரசிப்போம். வினோத் அண்ணனுக்கு கிடைச்சது வந்து சரியாக ஒரு அந்த வாய்ப்பை வந்து அவர் சரியாக பயன்படுத்துகிறாரு. இன்னும் அதுக்கப்புறம் வேறு லெவலில் பண்ணுவார் அண்ணன். ஓகே, இப்போ நிறைய மக்களுக்கு வந்து வினோத் அண்ணாவோட பாட்டுன்னு தெரியும், ஆனால் பாடினது வினோத் அண்ணா தான் அப்படின்னு தெரியாமல் நிறைய விஷயங்கள் இருந்திருக்கு. அதனால தான் சொல்கிறேன், 20 வருஷத்துக்கு முன்னாடியிலேருந்து அண்ணன் வந்து நிறைய இடத்துல ரீச். ஆனால் வந்து பட் இப்போ 1.5 வருஷத்துக்கு முன்னாடி ரீச் ஆனவங்களாம் வந்து அண்ணனை வந்து என்னை வச்சு நீங்கள் ஃபேமஸ் ஆகுறீங்க அப்படின்னு சொல்லும்போது வெளிலேருந்து பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி இருக்குது? அது ரொம்ப தப்பு. ஏன்னா அவரை வச்சு இவர் எப்படி ஃபேமஸ் ஆக முடியும்? அதுவும் ஒரு பிக் பாஸ்ன்ற ஒரு பெரிய மீடியமு. எல்லாருக்குமே இண்டிவிஜுவல் கேமுன்னு ஒன்று இருக்கும்ல, அது உள்ளே இருக்கிறவங்க வந்து தனித்தனியாக தான் விளையாடுவாங்க. அதில் எப்படி வந்து இன்னொருத்தரை வச்சு இன்னொருத்தர் ஃபேமஸ் ஆக முடியாது, வாய்ப்பு கிடையாது. அவர் கரெக்டாக தான் இருக்கார். ஆனால் ஒன்று வந்து உள்ளுக்குள்ளே ரொம்ப கொலாப்ஸ் ஆகி கலக்கம் மூட்டுறாங்க. ரொம்ப நல்லா ஆடுறாரு. ஆனால் கேமு ரொம்ப பிடிச்சிருக்குது. வின் பண்ணிட்டு வரணும் அண்ணன், எதிர்பார்க்கிறோம். வாங்கண்ணா, கண்டிப்பாக. வினோத்து தானே இப்போ அவருக்கு இதுவாகிறாப்புல. வினோத்து தான் அவருக்கு பொசிஷனாக எதிரியாகிறாப்புல. இப்போது அவருக்கு போயிட்டா போலனா இவருக்கு இடம் ஃப்ரீ ஆகிடும்ல, அதனால் வினோத்தை டார்கெட் பண்ணுறாப்புல. அவர் வந்து ஈஸியாக நினச்சின்னு கானா வினோத் அவருக்கு தெரியாமல் இருந்திருக்கலாம் வினோத் அண்ணனை. பட் தமிழ்நாட்டு மக்களுக்கு கண்டிப்பாக கானாவை ரசிக்கிற மக்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் யார் கானா வினோத் அப்படின்றது. ஓகே, வினோத் அண்ணா கூட ரொம்ப ட்ராவல் பண்ணிக்க. வினோத் அண்ணாக்கிட்டே பாடின பாட்டில் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டுனா எதை சொல்லுவீங்க? அவர் பாடின பாட்டு நிறைய பாட்டு இருக்குது. அதில் எனக்கு பிடிச்ச பாட்டு வந்து பெற்ற தாய்க்கு நன்றி சொல்லுங்கன்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு இருக்கும். ஒரு தாயுடைய கஷ்டத்தை வந்து சூப்பராக சொல்லியிருப்பாரு. ஸோ அந்த பாட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஓகேண்ணா, வினோத் அண்ணா வந்து இப்போ பிக் பாஸில் இருக்கார் இல்லையா? இப்போ நம்ம இங்கே வெளியில் உங்கள் கூட ட்ராவல் பண்ணும்போது ஒரு கேரக்டரில் இருந்திருப்பாரு. உள்ள இதெல்லாம் வந்து அவர் வெளிப்படுத்தலை அப்படின்னா எந்தெந்த விஷயத்தெல்லாம் இன்னும் வெளிப்படுத்தாமல் இருக்காரு வினோத் அண்ணன்? எல்லாமே சரியாக தான் பண்ணிகிட்டு இருக்காரு இப்போ வரைக்கும். எல்லாமே அண்ணன் வந்து ஏன்னா அவரால் வந்து நடிக்க முடியாது, நேச்சுரலாக அவரால் நடிக்க முடியாது. அவர் இயல்பாக எப்படி இருக்கிறாரோ அப்படி தான் இருக்கிறாரு உள்ளவும். அவர் எல்லாமே வெளிப்படுத்திட்டு தான் இருக்கிறாரு. இன்னும் ஒன்று கோவத்தை ரொம்ப கண்ட்ரோல் பண்ணிகிட்டு இருக்காரு, அது மட்டும்தான் தெரியுது.
ஓகே, பயங்கரமாக கோவப்படுவார் அதில். ஆமாம், நல்ல பயங்கரமாக கோவப்படுவார்னா அது நியாயமான விஷயத்துக்கு கோவப்படுவார். உள்ள சில விஷயங்கள் பேச முடியாது, அதனால வந்து அவருடைய கோவத்தை வந்து கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கிறாரு. ஓகே, இன்னும் ஸ்பெசிஃபிக்காக அண்ணனுக்குள்ள என்னென்ன டேலண்ட் எல்லாம் இருக்குது, இதெல்லாம் வந்து அவர் இன்னும் அங்கே வெளிப்படுத்தாமல் இருக்காரு. இல்லை, அண்ணன் பயங்கரமாக ஆக்டிங் பண்ணுவார், ஒருத்தர் மாதிரியே அப்படியே இமிட்டேட் பண்ணி நடிப்பார். பார்த்தோம் வாட்டர் மெலன் ஸ்டைல்லாம் ஆடியெல்லாம் காமிச்சிருந்தாரு அண்ணன். இல்லை, ஹியூமர் சென்ஸ் நிறைய அண்ணனுக்கு வந்து ஹியூமர் சென்ஸ் நேச்சுரலாகவே அது இருக்கும். அதெல்லாம் பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறாரு. அவர் டேலண்ட்டாக அவர் சரியான நேரத்தில் பயன்படுத்திட்டு இருக்காரு. இப்போ ஒரு 2 நாள் முன்னாடி பார்த்தேன், இப்போ தபலா டோலாக்கெலாம் உள்ள செட்டூல் எடுத்து வந்து வச்சிருக்கிறாங்க. அதுவும் நல்லா வாசிப்பார் அண்ணன், இன்ஸ்ட்ருமெண்ட் பிளேயரு. அண்ணன் கீபோர்டு, தபலா, டோலாக், ட்ரம்ஸ், பேடு எல்லாமே வாசிப்பார். ஸோ அதையும் பண்ணிகிட்டு இருக்காரு. இப்போ நம்மளுடைய ஏரியாவில் வந்து ஒரு கானா வினோத் வந்து அங்கே போய் கலந்துக்கிட்டு இருக்குது, பெரிய பெருமையாகுது. எங்கள் ஏரியாவுக்கு மட்டும் பெருமை கிடையாது, சென்னைக்கும் பெருமையாகுது. ஓகே, நான் இந்த சீசன் 9ல் வந்து நிறைய கண்டஸ்டன்ட் வந்து வந்திருக்காங்க. இதில் வந்து கானா வினோத்தனாக்கு டஃப் கொடுக்கக்கூடிய கண்டஸ்டன்ட் யாருன்னு நினைக்கிறீங்க? அப்படி வந்து சொல்ல முடியாது, ஏன்னா முடிவை தான் பார்க்க முடியும். இப்போ படம் ஓடிட்டுருக்கு, கிளைமேக்ஸில் தான் வெற்றி பெறுறாரா இல்லை ஹீரோ வெற்றி பெறுறாருன்னு முடிவு அங்கே தான் கிளைமேக்ஸில் தான் இருக்குது. அண்ணன் பாக்ஸர் அப்படிங்கிறது மாதிரி கேள்விப்பட்டோம். ஆமாம், அண்ணன் பாக்ஸர். வேறு என்னென்ன பண்ணுவார்? அண்ணன் பாக்ஸிங் பண்ணுவார், கேரம் விளையாடுவார். அவர் ரொம்ப பிடிச்ச கேம் கேரம் விளையாடிக்கிட்டே இருப்பார். ப்ளஸ் பாக்ஸிங் ரெண்டுமே பண்ணார். எப்படி சொல்கிறது, அவருடைய ரோல் மாடல். அவர் வந்து இவரோட வழியில் நம்ம போகணும் அப்படின்னு நினச்சி இருந்தவர் வந்து முகமது அலி. அவரை பற்றி நிறைய பேசுவார் எங்ககிட்ட. அவர் வந்து வெறும் பாக்ஸர் மட்டும் கிடையாது, அவர் வந்து அந்த ஒரு கருப்பினத்து மக்களுடைய ஒரு மிகப்பெரிய காவலர். அவர் வந்து ஒரு புரட்சியாளர் அவர். ஸோ அப்படிலாம் வந்து எங்களுக்கு, ஏன்னா நமக்கு தெரிஞ்ச முகமது அலின்றவர் வந்து வெறும் பாக்ஸர் அப்படின்ற ஒரு நேம் மட்டும்தான் தெரியும். அண்ணன் சொன்னதுக்கப்புறம் தான் வந்து நாங்கள் தேடி போய் பார்த்தோம். ஓ, இவ்வளோ விஷயம் பண்ணியிருக்காரு. அவருடைய கோல்டு மெடலையே தூக்கி விசிறி அடிச்சிருக்கிறாரு அவர். அந்தளவுக்கு வந்து அந்த மக்கள் மேலே வந்து ரொம்ப பற்றாக இருந்தவர். 2 பேரும் நல்லா போயிட்டு என்ன ஒன்று அடிக்கடிக்கு கிறுக்க மாரி ஆயிடுறா போல் இந்த தர்பீஸு. அவர் தான் கொஞ்சம் கண்ட்ரோலில் இட்டுன்னு வரணும் அவரை. ஓகே தரணிண்ணா, வந்துட்டோம் வினோத்தனா அவங்க ஏரியாவுக்குள்ளே. கண்டிப்பாக வந்து வினோத்தனா ஏரியானாவே கானா எல்லாமே ஒரு கானாவோட ஆரம்பித்தா நல்லாயிருக்கும். கண்டிப்பாக இந்த பாட்டு வந்து வினோத் அண்ணா வந்து எனக்கு எழுதி கொடுத்த பாட்டு இது. ஆசையை காட்டிடுவா, மசாலா தோசையை ஊட்டிடுவா, காதல் பாஷையை பேசிடுவா, சங்கு ஓசையை ஊதிடுவா. ஆசையை காட்டிடுவா, உருளைக்கிழங்கு தோசையை ஊட்டிடுவா, காதல் பாஷையை பேசிடுவா, சங்கு ஓசையை ஊதிடுவா. முதலில் பேசினேனே நானும் அவளிடம், அவள் அன்றைக்கே குறித்து விட்டாள் என்ன நினைவிடும். முதலில் பேசினேனே நானும் அவளிடம், அவள் அன்றைக்கே குறித்து விட்டாள் என்ன நினைவிடும். என்னோட சோகத்தையே சொல்லுவேன் நான் யாரிடும், என்னோட சோகத்தையே சொல்லுவேன் நான் யாரிடும், என்னோட சோகத்தையே சொல்லுவேன் நான் யாரிடும். ஃபோன் பண்ணி சொல்ல போற கஸ்டமர் கேரிடும், கால் பண்ணி சொல்ல போற கஸ்டமர் கேரிடும். ஆசையை காட்டிடுவா, மசாலா தோசையை ஊட்டிடுவா, காதல் பாஷையை பேசிடுவா, சங்கு ஓசையை ஊதிடுவா, காதல் பாஷையை பேசிடுவா, சங்கு ஓசையை ஊதிடுவா. என்னோடய ஃப்ரெண்டுங்க ஃபேமிலியில் வந்து கானா அண்ணனை பிடிக்காது. ஆனால் எப்போ வினோத்துக்கு போனானோ அதுலேருந்து அவங்கள விரும்புவாங்க. இவன் பாடினாலுமே அர்த்தமாக இருக்கும், எங்களுக்கு வினோத்து பாடினா பிடிச்சிருக்குன்னுவாங்க. அதே போல் மாதம்மா பாட்டு பாடினாலும் நல்லா இருக்குது, ஒரு அர்த்தமாக பாடுறான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, வினோத்தனா வந்து எல்லாரும் கூடயும் நல்ல இயல்பாக ஃப்ரெண்ட்லியாக நல்ல ஜாலியாக இருக்கக்கூடிய ஒருத்தர். வீட்டில் எப்படி? இல்லை, அதே தான்ப்பா. தரணிக்கு தெரியும், அவன் வந்தால் கூட என்னை கேலி கிண்டல் பண்ணின்னு இருப்பான். என்னடா அவன் வந்துக்கிறான்ல, இவங்களும் என் தம்பிங்க தான், அவங்க எதிரவே எனக்கு கேலி பண்ணிக்கின்னு கிண்டல் பண்ணிக்கின்னு எனக்கு தான் கோவம் அதிகமாக வரும். அதுமாரி சில சாட்டிகளை பண்ணுவான். அவன் விளையாடுவான், ஆனால் எனக்கு கோவம் வரும். ஓகே, அக்கா தம்பிங்களுக்குள்ள அதெல்லாம் சகஜம் தானே. ஓகே, வினோத்தனா வந்து கானாவை தவிர நிறைய விஷயங்கள் வந்து டேலண்டா பண்ணுவாரு அப்படிங்கிறது எங்க நிறைய பேருக்கு தெரியும். இன்னும் வந்து பிக் பாஸ்ல வந்து இன்னும் பலருக்கு தெரியாத விஷயங்கள்லாம் வந்து காத்துக்கிட்டு இருக்கு. அந்த மாதிரி இன்னும் என்னென்னலாம் இல்லை, அவன் இன்னும் விளையாடல. அவன் விளையாடினான்னா அவ்வளோதான். அது இன்னும் அவன் கேமுக்குள்ளவே போகிறான், விளையாடுறான், அப்படியே தலுக்கா வந்துடுறான், இன்னும் முழுமையாக போகல. அதுக்குள்ளே ஃப்ரெண்டுங்க மாட்டிக்கிறாங்க, அப்படி அப்படின்னு போயிடறான்.
கேமுன்னு விளையாடினான்னா இன்னும் சூப்பராக வரும். அவன் படாமல் இருந்தால் கூட அவனை கோவப்படுற போல் பண்ணுறாங்க உள்ள. அண்ணன் வந்து பயங்கரமா கோவப்படுவாருன்னு ஆமாம். கேள்விப்பட்டிருக்கோம். அதெல்லாம் உள்ள நிறைய விஷயங்கள் கண்ட்ரோல் பண்றாரு. நிறைய விஷயம் கண்ட்ரோல் நீங்க பண்ணுறான். பாத்திருப்பீங்களே, சின்ன வயசுல இருந்து பாத்திருப்பீங்க அண்ணனை. இந்த விஷயத்துக்குள்ள இவ்வளவு கோவப்படுற ஆளு உள்ள ஏன்பா இவ்வளவு அமைதியா இருக்குன்னு என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? இல்லைப்பா, தேவையில்லாத கோவப்பட மாட்டான்ப்பா அவன். இந்த தம்பியை கேளு, காரணம் இருந்தால் தான் கோவப்படுவான். வினோத்தனாவுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு வினோத்தனாவோட ஃப்ரெண்டா இருந்த ஒருத்தர் இப்போ வந்து வினோத்தனாக்கு அகைன்ஸ்டா விளையாட ஆரம்பிச்சிட்டாரு. ஆமாம், சண்டை போடுறது அந்த மாதிரியான விஷயங்கள் வந்து வினோத்தனா கிட்ட பண்றாரு. அது வரதானே செய்யுது. அப்பப்போ திருப்பி அவங்க ஒன்றாயிடுவாங்க. அதாவது கண்டிப்பாக என்ன சொல்கிறேன்னா, கம்பல்சரி வினோத் வந்து 100 நாள் கன்ஃபார்ம் அட்டென்ட் பண்ணுவான் போல். ப்ரோ வாட்டர் மெலன் எப்படி இருக்கு? ஜூஸ் நல்லா இருக்குது. ஆனால் இந்த பேர் ஏன் அந்த ஆள் வச்சு சுற்றினுங்கிறாப்பலன்னு தெரியல எனக்கு. இவ்வளோ ஒரு இன்பமாக இருக்குது, இனிமையாக இருக்குது, சில்லுன்னு உள்ளே இறங்குது. ஆனால் அந்த பேரோட அந்த மூஞ்சை பார்க்கும்போது கொஞ்சம் எரியுது. இப்போ சில்லுன்னு இருக்குது, ஜூஸ் குடிக்கும் போது அந்த பேரோட அந்த முகத்தை பார்க்கும்போது கொஞ்சம் எரியுது. ஓகே, நீங்க பிக் பாஸ் சீசன் 9 ஃபுல்லா பாக்குறீங்களா? பார்த்துட்டு தான் இருக்கோம். உங்களுக்கு பிடிச்ச விஷயம் முதல்ல பிடிச்ச விஷயமா அண்ணன் பண்ணுற கவுண்ட்ரு காமெடி, அதுக்கப்புறம் வந்து இந்த கலாய்க்குதுன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, எல்லாரும் வந்து அதை பிளான் பண்ணி பண்ணுவாங்க. எங்கள் தலைக்கட்டு அது நேச்சுரலாகவே இருக்கும். அதனால நீ தலைப்படத்தை வச்சு ஒரு கவுண்டர் அடிச்சிருக்காங்க. ஆமாம், பார்த்தீங்களா இல்லையா? விசுவாசம் வேண்டும்னாங்க. அதுக்கு பேர் இது அஜித் சார் படத்துக்கு பார்க்கணும் அப்படின்ட்டாப்புல. அஜித் சார் அப்படின்ட்டாப்புல. அது என்ன நல்ல விஷயம் தானே அது. அந்த காமெடி யாருக்கு வரும் திடீர்னு? ஓகே, நீங்க ஸ்பெசிஃபிக்கா நீங்க வாட்டர் மெலான் கேட்டதுனால வினோத்தனா வாட்டர் மெலான் அந்த காம்போவை பத்தி நீங்க தான் பேசியே ஆகணும். அந்த காம்போ எப்படின்னா வந்து அண்ணன் வந்து இப்போ சொல்கிறாருல வாட்டர் மெலன் என்னை வச்சு ஃபேமஸ் ஆகிறேன்ட்டு. நான் ஓப்பனாக சொல்கிறேன், வினோத்தனனை வச்சு நிறைய பேர் ஃபேமஸ் ஆகிருப்பாங்க. அவர் நிறைய பேர் ஃபேமஸ் ஆக்கி விட்டுருப்பாரு. அவருக்கு அந்த எண்ணமே கிடையாது ஃபஸ்ட்டு வினோத்தனனுக்கு. மற்றவங்கள வச்சு அவங்க பேரை வச்சு நம்ம வந்து ஃபேமஸ் ஆகணும் அப்படின்னா அவருக்கு துளி கூட எண்ணம் கிடையாது. ஓப்பனாக சொல்ல போனால் எங்களுக்கு ஒரு வாய்ப்பு வாங்கி தரத்துலேயும் அவர் ஒன்றா நம்பராக இருப்பாருங்க எங்கள் கானா டீமில். ஓப்பனாக சொல்ல போனால் இப்போ எங்களுக்கு வந்து ஒரு வாய்ப்பு வேணும். இப்போ நான் எங்கன்னா ஒரு டோலாக் வாசிக்க போகிறேன்னா அவர் என்னை ரெஃபர் பண்ணுவார். அருணாச்சலத்தை அனுப்பிச்சி விடு, கீபோர்டு வந்து நம்ம தினேஷ் கீபோர்டு இருக்காருல்ல, தினேஷை போய் வாசிக்க விடு. அந்த மாதிரி ஒரு மனுஷன் வந்து வேற ஒருத்தனை வச்சு எப்படி ஒரு வளரணும்னு இப்போ நினைப்பாரு. ஸ்டார்டிங் பிக் பாஸ் அந்த ஃபர்ஸ்ட் வீக்லேயே வந்து எவிக்ஷன் வரும்போது நிறைய பேர் அவங்க ஃபேமிலி ஸ்டோரி சொன்னோன்னே எனக்கு ஒன்றும் பெருசாலாம் இல்லை, நான் இத்தனை படம் பாடிட்டேன், ஆனால் இவங்க இப்போ தான் இது பண்ணாங்க, இவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்குன்னு சொல்லி முன்னாடி நிறுத்துறாரு. ஆனால் அவங்களே இப்போ வந்து அண்ணனுக்கு அகைன்ஸ்டாக விளையாட ஆரம்பிக்கிறாங்க. அது என்ன விஷயம்னா, இப்போ அவங்களே அப்பயே புரிஞ்சிருக்கணும்ல, அது எனக்கு அந்த ஃபெமிலியர் தேவையில்ல, நான் என்னோடய ஃபெமிலியரில் இருக்கேன், எனக்கு இந்த ஃபெமிலியரே தேவையில்ல அப்படின்னு முன்னாடியே வச்சிட்டாரு அந்த கருத்தை. இதுக்கப்புறம் இவங்க பேசுகிறாங்கன்னா அப்போ யார் தப்பாக பேசுறது, அதை நம்ம புரிஞ்சுக்கணும்ல ஃபஸ்ட்டு. இப்போ அதிகபட்சமாக வந்து வாட்டர் மெலான் தான் வந்து அண்ணனை டார்கெட் பண்ணி எந்த ஒரு விஷயம் இருந்தாலும் வினோத். இப்போ பிரவீன் இருக்க வரைக்கும் பிரவீன் எது பண்ணாலும் வினோத். அது மாதிரி வினோத்தனா பேரே வந்து ரொம்ப இது பண்ணி பேசுறாரு இல்லையா? அவர் அது இல்லாமல் இன்னொரு பெரிய விஷயம், என் தராதரம் பார்த்து பழகலை, அதெல்லாம் அதை பற்றிலாம் என்ன நினைக்கிறீங்க? அது எப்படி சொல்கிறதுன்னு தெரில. இது வரைக்கும் சக மனிதர்களாக பார்த்து தான் மதிக்கணும் எல்லாரையும். இவங்க வந்து இந்த தகுதி, தராதாரம், அங்கீகாரம் இதெல்லாம் யார் சொன்னது, யார் வச்சது? இதெல்லாம் அவங்கவுங்க பழப்பம், அவங்கவுங்க வேலை, அவங்கவுங்களுடைய ஒர்க்கு எல்லாமே நம்ம தான் பார்த்து நம்ம தான் மெனக்கடணும் நம்மளுக்கோசம். ஒருத்தவனை பேசி நீ என்ன தகுதி, இவர் என்ன தகுதி, ஃபஸ்ட்டு வாட்டர் மெலன் என்ன தகுதி? இது உங்களுக்கு தெரிஞ்ச தமிழ்நாட்டின் நடிப்பு அரக்கன் ப்ரோ. அந்த வாட்டர் மெலான் தான் பண்ணி காமிச்சிருவேன். அந்த ஜூஸ் குச்சினே பண்ணி காமிச்சிருக்கப்பா. இப்படி பண்ண ஓகே, அதையும் பண்ணி காமிச்சேன். இன்னைக்கு நான் ட்ரெண்டாக வரேன்டா, அடுத்த சீசன் பிக் பாஸ்க்கு நான் வரேன். வாட்சா பண்ணுங்க. இல்லை அப்படி இல்லைப்பா, இப்படி பண்ணலாம். ஓகே, அடுத்த சீசனுக்கு வந்து தரணியை நான் ரெஃபர் பண்ணுறேன். இங்கே எல்லாருக்கும் பிடிக்கும் வினோத்தை. பட் நான் அவருக்கு நண்பர்னு சொல்ல வரல, பொதுமக்களுக்கு எல்லாருக்குமே வினோத்தை பிடிக்கும். ஏன்னா நல்லது கெட்டது யார் வந்தாலும் ஏழை எளியோர்களுக்கு இல்லாத கொரோனா டைமில் கூட அவ்வளோ பேருக்கு உதவுனா போல. ஓகே, நான் வினோத்தனாக்கு டஃப் கொடுக்குறது மாதிரி உள்ள யாருமே இல்லையே. வினோத்துக்கு டஃப்பு கொடுக்குற மாதிரி யாரும் இல்லை, திவாகரை தவிர. திவாகர் வந்து பேச தெரியாத பேசிட்டா மாட்டிக்கிறா போல. ஆனால் டஃப்பு கொடுக்கல, வினோத்துக்கிட்ட வந்து டஃப்பு கொடுக்க முடியாது. இப்போ நிறைய திவாகர் பேசுறது உன் ரேஞ்ச் என்ன, என் ரேஞ்ச் என்ன அப்படிங்கிறது அது தவறான வார்த்தை. அவர் பேசுனது வந்து மிகப்பெரிய தவறான வார்த்தை. அதாவது கானா பாடகர்லாம் வந்து எச்சசோரின்ட்டாப்புல, அது மிகப்பெரிய தவறான வார்த்தை. அதுக்கு தான் வினோத் வந்து கோவப்பட்டாப்புல உள்ள, புரியுதுங்களா? அதனால வந்து எப்போ பார்த்தாலும் மன்னிச்சிருன்னா எத்தனை வாட்டி உன்னை மன்னிப்பாங்க? ஓகே, வினோத் அண்ணாவும் திவாகரும் அந்த ஒரு காம்போ வந்து சோஷியல் மீடியாலாம் மெய்யழகன் காம்போன்னாங்க, அது எப்படி பார்க்குறீங்க? அது எனக்கு புரியல. அதான் 2 பேரும் நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்பாக பாண்டிங்காக இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்களே, அதை எப்படி பார்க்குறீங்க?
அது நான் ஒன்றும் பார்க்க முடியல. அது நான் எப்படி பார்க்கறதுன்னா, ஏன்னா திடீர்னு அடிச்சுக்கிறாங்க, திடீர்னு கோவப்பட்டுக்கிறாங்க, திடீர்னு பேசிக்கிறாங்க, அதுக்கப்புறம் ஒன்றா ஆயிட்டு வராங்க. ஏன்னா அது உள்ளே நடக்கிறது அவங்களுக்கு மட்டும் தான் தெரியும். அதெல்லாம் ஒன்றுமே இல்லை. தென் சென்னை, மத்திய சென்னை, வட சென்னை வினோத்தை தெரியாத ஆளே இல்லை. 20 வருஷத்துக்கு முன்னாடியே அவர் கானாவில் பேர் வாங்கினவர். இப்போ பிக் பாஸில் போய் தான் அவர் பேர் வாங்கணும்னு இல்லை. என்ன ஒன்று, பிக் பாஸில் போனால் 4 அதாவது நேஷ்னல் வரைக்கும் போவோம். அதனால் அவருடைய ஹாபிட்டு. ஆனால் வினோத்தை வந்து 20 வருஷத்துக்கு முன்னாடியே தெரியும் கானாவில். வினோத்தனா வந்து பாடுறதை தவிர வேற என்னென்னலாம் பண்ணுவார்? அவர் மெமிகிரியும் பண்ணுவார், பாட்டும் பாடுவார், நல்லா எழுத்தாளரும் கூட, நல்லா எழுதுவார், கவிஞர் மாதிரி. அவ்வளோதான், அவரும் ஒரு கவிஞர் தான். ஓகே தர்ணினா, வினோத்தனா எழுதின பாட்டா இது? ஆமாம், அண்ணன் எழுதின பாட்டு இது. வினோத்தனா எழுதுனது அந்த கருத்து கண்டிப்பாக இருக்கும். ஆமாம். வினோத்தனா கிட்ட நிறைய பேருக்கு பிடிச்ச விஷயம், சமூகத்துக்கு தேவையான நிறைய விஷயங்களை வந்து சொல்லுவார். தேவையில்லாத நிறைய விஷயங்களை பாடக்கூடாதுன்னு நிறைய இடத்துல பேசியிருக்காரு. அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? அண்ணன் வந்து எப்படி சொல்கிறது, ஒரு பாடல், ஏன்னா வந்து பாட்டு வந்து மக்கள்கிட்ட ரொம்ப ஈஸியாக வந்து போய் சேர்ந்துடும். நம்ம பேசுகிறத விட ஒரு ஒரு புத்தகத்தை வந்து ஒரு நாள் 2 நாள் படிக்கிறத விட அந்த புத்தகத்தை படித்து தெரிஞ்சு அதில் இருக்கிற கருத்துக்களை ஒரு பாடலாக நம்ம எழுதி பாடினோன்னா அது அந்த 5 நிமிஷத்துலேயே வந்து அவங்களுக்கு வந்து அது புரிய வந்துடும். ஸோ அது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு ஆயுதம் வந்து இந்த கலை. ஸோ அந்த கலையை வந்து சரியாக பயன்படுத்தினவர் தான் வந்து வினோத்தண்ணன். அவருக்கு வந்து இந்த போதை பழக்கமான பாடல்கள், அப்புறம் தவறான பாடல்கள், ரவுடிசம் பாட்டு, இந்த மாதிரி எந்த பாட்டு யாருன்னா பாடினாலும் அவங்கள வந்து கண்டிப்பார். இது கிடையாது கானா, நம்ம தவறான பாதையில் போகிறோம், இந்த மாதிரி பண்ணாதீங்க, இந்த மாதிரி கானா பாட்டை வந்து சரியாக பாடுங்க, மக்களுக்கு சமூக கருத்தான பாட்டை வந்து பாடுங்க, அவங்களுக்கு ஒரு அவேர்னஸை கொடுங்க, நம்மளோட சந்தோஷத்தை பாடுங்க, நம்ம எவ்வளோ ஜாலியாக இருக்கிறோன்றதை வந்து பாடுங்க, அவங்க ஒரு இரங்கல் வீட்டில் இறந்துட்டாங்களா அவங்கள வந்து துக்கப்படுத்தி பாடுங்க, அந்த மாதிரி பாட்டெலாம் பாடுங்க. இந்த போதை பழக்கமோ இல்லை மற்றவங்கள வன்முறை தூண்டுற மாதிரி பாட்டெலாம் எதுவும் பாடாதீங்க. அவங்களுக்கு வந்து இதனால் ஒருத்தன் கேட்டு அந்த ஒரு தவறான பாதைக்கு போயிடக்கூடாதுன்றதை வந்து ரொம்ப வந்து கவனமாக இருந்தவர் தான் வினோத்தண்ணன். ஓகே, கண்டிப்பாக நம்ம என்னதான் விழிப்புணர்வு பண்ணாலும் ஒரு சில இடத்துக்கு கச்சேரி போகும்போது எனக்கு இந்த பாட்டு வேணும் தான், பாடி தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி மிரட்டல்கள்லாம் வந்திருக்கும்ல, அந்த மாதிரி இடத்த எப்படி ஃபேஸ் பண்ணுவாங்க? இல்லை, இப்போது அதிகமாக வந்து இப்போ முன்ன மாதிரி இல்லை. ஏன்னா நாங்கள் அண்ணன் வந்து சொல்லி இது மாதிரி பாடக்கூடாது வந்து கேட்டாங்கனாலும் தைரியமாக சொல்லுங்கள், இந்த மாதிரி எங்கள் சங்கத்தில் வந்து பாடக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லுங்கள், நீங்கள் என்ன பண்ணுற போகிறாங்க, பார்த்துக்கலாம், எதுவும் இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு பேசினவர் தான். அண்ணன் சொன்னதுக்கப்புறம் மக்களும் ஓரளவுக்கு வந்து அதை வந்து பெருசாக கேட்க இல்லை. ஒரு 2-3 கச்சேரியில் வந்து கேட்டப்போ நம்ம சொன்னோம், இல்லை இதெல்லாம் வந்து தப்பாக இருக்குது, இந்த மாதிரி பாட்டெலாம் பாடக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. நிறைய கானா நண்பர்கள் வந்து மீடியாலேயே கச்சேரிலேயே மைக்கிலேயே வந்து அனௌன்ஸ் பண்ணுவாங்க, தயவுசெய்து இந்த பாட்டெலாம் கேட்காதீங்க எங்களை, ஏன்னா எங்கள் சங்கத்தில் வந்து அண்ணன் வினோத்தண்ணன் வந்து இந்த மாதிரி பாடக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறாரு அப்படின்னு. இப்போ மோஸ்ட்லி ஒரு நிறைய பேர் பாடுறதில்ல. ஓகே, அந்த மாதிரி சுச்சுவேஷனை வினோத்தண்ணா அந்த இடத்துல இருந்தால் எப்படி ஹேண்டில் பண்ணுவார்? வினோத்தண்ணன் வந்து அங்கே அந்த மாதிரி இடத்துல என்ன கேட்பாருன்னா, இந்த பாட்டை நீ கேட்டு என்ன பண்ண போகிறேன்னு கேட்பார். நீ இந்த பாட்டு கேட்டு என்ன பண்ண போகிற, உனக்கு என்ன வந்தது இதனால், என்ன பிரயோஜனம் இந்த பாட்டு பாடுறதுனால, நான் பாடுறதுனால உனக்கு என்ன பிரயோஜனம்? ஒரு நல்ல பாட்டை கேளுங்க, ஒரு சமூக கருத்து பாட்டு கேளு, இறந்துட்டு மேலே பாட்டு கேளு, ஒரு டான்ஸ் ஆடணுமா ஜாலியாக டான்ஸ் பாட்டு கேளு, தேவையில்லாத இந்த பாட்டெலாம் எதுக்கு கேட்குறீங்கன்னு சொல்லி அவங்ககிட்டே வந்து வாக்குவாதம் பண்ணிருப்பார். ஆமாம், மீதி கேட்டால் யூடியூப்பில் போய் பாருன்னு. ஓகே, நிறைய விஷயங்கள் வினோத்தனா வந்து ஒரு ஹவுஸ்ஃபுல் இருக்கும்போதே அவ்வளோ சந்தோஷம், நிறைய கவுண்டர்ஸ், நிறைய நகைச்சுவை வந்து பண்ணியிருக்காரு. உங்கள் கூட இருக்கும்போது எப்படி இருக்கும்? எந்த மாதிரியான ஏதாவது ஒரு மறக்க முடியாத ஒரு இன்சிடென்ட்? நிறைய கவுண்டர் போட்டுனே தான் இருப்பார் அண்ணன் அதான் போட்டுனே இருப்பார் அண்ணன். நிறைய கவுண்டர் போடுவாப்பில். ஒரு நாள் வந்து ஷூட்டிங் போயிட்டுருக்கோம், காரில் தான் போயின்னு இருக்கிறோம். அண்ணன் வந்து நிறுத்துப்பா, டீ சாப்பிட்லாம், நிறுத்துங்கம்மா ரொம்ப நேரமாக கேட்டுன்னு இருந்தார். இதோ போயிடலண்ணா பக்கத்தில், இதோ போயிடலண்ணா இங்கே போயிடலாம் அங்கே போயிடலாம். நானும் ரொம்ப நேரமாக ஓட்டினே இருந்தேன். கரெக்டாக ஒரு மாலை கடை ஒன்று வந்தது. எப்போ கொஞ்சம் தயவுசெய்து நிறுத்தேன், 2 மாலை நான் வாங்கி கழுத்தில் போட்டுக்கிறேன், சும்மா ஒரு டீ கடையில் நிறுத்த மாட்டீங்க, ஏன்னா இப்படி பண்ணுங்கிறீங்க. எனக்கு சரியான சிரிப்பு வந்துச்சு. அவர் வந்து எனக்கு போர் அடித்துடா, சும்மா இருக்கிற ஒரு 2 மாலை நான் வாங்கி மாட்டிக்கிறேன், கொடுங்கடா என்ன, அந்த மாதிரி நிறைய காமெடி ஆச்சுன்னே இருப்பாப்புல. ஓகே, நீங்கள் மறக்க முடியாத ஒரு மூமெண்ட் ஏதாவது இருக்கா? அது கச்சேரி போகிற இடத்துல நடந்த விஷயங்கள்? கச்சேரி போல் நிறைய விஷயங்கள் இருக்குது, ஊருப்பட்டது. இது அஜித் மாமா சொல்லி பாருங்க ஒரு இன்சிடென்ட். வினோத்தனா அவர் கூட இருந்தால் சிரிச்சுனே இருக்கலாம். ஓகே,
ஏதாவது ஒரு இன்சிடென்ட் உங்களுக்கு ஞாபகம் மறக்க முடியாத? நம்ம வீட்டாண்ட டீ கடைக்கு போவோம், டீ குடிக்கலான்ட்டு. அவர் அங்கேருந்து வந்துடுவார். அப்போன்னா ஒரு அக்கா சோகமாக உக்காந்துருந்தாங்க. என்னம்மா சோகமாக உக்காந்துக்கிறேன்? இல்லை ஏறிக்கினே நான் பைத்தியம் வச்ச மாதிரி இருக்கிறேன், நீயும் வந்து இன்னும் பைத்தியத்தை அதிகமாக ஆக்கி என்னை ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருவோம் நினைக்கிறேன், தயவு செஞ்சு நீ டீயை குடிச்சிட்டு போ. அந்த அக்கா ஊய்ந்து சிரிச்சு பயங்கர காமெடி, நிறையா காமெடி. எதுன்னு சொல்கிறதுனே தெரில, அவ்வளோ காமெடி இருக்குது அவரு. ஓகே, இந்த நம்ம பாரு இரங்கல் வீட்ல எல்லாம் நிறையா பாடுவோண்ணே. அந்த மாதிரி இடத்துல வினோத்தனா மாதிரி ஒரு நகைச்சுவை சென்ஸ் உள்ள ஒரு ஆளை வச்சுக்கிட்டு எப்படி சிரிக்காமல் கண்ட்ரோல் பண்ணுறீங்க? நாங்கள் சிரிச்சிருவோம், நாங்கள் எங்களால் கண்ட்ரோல் பண்ண முடியாது. நாங்கள் அதனால் என்ன பண்ணோம், சில டைம்லாம் அண்ணன் மேலே ஏதாச்சும் பண்ணும்போது கீழே இறங்கிடும், ஸ்டேஜ் விட்டு பின்னாடி போயிட்டு நாங்கள் பின்னாடி தனியாக சிரிச்சுன்னு இருப்போம். அந்த மாதிரி ஏதாவது ஒன்று பண்ணியிருக்காரா? இல்லை நிறைய முடியாத இடத்துல நீங்கள் மாட்டிக்கிட்டது உண்டா? பேசுவார் அண்ணன், நார்மலாக அந்த மாதிரி எதனா கிண்டல் பண்ணி பேசிடுவார். அந்த டைமில் நம்மளால் எதுவுமே பண்ண முடியாது, முகத்தை கம்முன்னு இப்படியே குஞ்சுன்னு உக்கான்னு இருப்போம். அதுக்கப்புறம் என்ன ஏன்னா இப்படி பண்ணுறீங்க, இந்த மாதிரி இக்கட்டான சூழ்நிலை மாட்டி விட்டுறீங்களே, நான் பாவம் அவங்க நினச்சா தப்பாக நினைக்க மாட்டாங்க சொல்லிட்டு அவர் சிரிக்க மாட்டார். சரி, ஓகே. நான் இப்போ தர்ணினா கானா உலகம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேண்ட் ஆரம்பிச்சதாக கேள்விப்பட்டோம். ஆமாம் போயிட்டுருக்கு, சூப்பராக போயிட்டுருக்கு, செம்மையாக போயிட்டுருக்கு. ஓகே, உங்கள் ட்ரூஃப் எல்லாம் இருக்காங்க இல்லையா? ஆமாம், ட்ரூஃப் இன்ட்ரடியூஸ் பண்ணுங்கள். இவர் வந்து தினேஷ் கீபோர்ட் தினேஷ், அப்புறம் என்னுடைய நண்பர் அருணாச்சலம், டோலாக் அருணாச்சலம், அவர் வந்து அஜித்து. நாங்களாம் வந்து ஒரு பேண்டு, அண்ணனும் இருக்கிறார் இந்த பேண்டில். அண்ணன் இப்போ பிக் பாஸில் இருக்கிறதுனால நாங்கள் இப்போ ரன் பண்ணிகிட்ருக்கோம். அதாவது அவனுக்கு கோவம் வர போல் அவன் வந்து விளையாட தான் பண்ணுறான். அந்த வாட்டர்மேன் கிட்ட, அந்த பாருக்கிட்ட கூட வந்து கண்ணில் அடிபடுக்குது, பாருன்ற எங்கே பார்க்குறதுன்னு கேட்டேன். அதை வந்து அந்த கமருது வந்து அது சீரியஸ் ஆத்துக்கினாப்பில்ல, அதை விளையாட்டா ஏத்தா விளையாட்டு. அதே கமருதீனுக்காக அண்ணன் நிறைய இடத்துல குரல் கொடுத்திருக்காரு இல்லையா? பேசினாரு, ஆனால் அது கமருதீன் நினைக்கலையே. அவரே சொன்னார், விஜய் சேதுபதி உன் விளையாட்டை நீ ஆடு வினோத்து, நீ ஏன் கபருங்கிட்டே முட்டின்னு இருக்கிறான்னு சொன்னார். அப்படி இருந்தும் நம்ம வேலை இன்னும் அதை பார்க்க மாட்டேன், எங்களுக்கு ஹெல்ப் பண்ணின்னு இருக்கிறான்ப்பில். இருந்தால் அவன் தனியாக அண்ணன் நல்லாயிருக்கும், அவன் ஃப்ரெண்டுன்னு செய்கிறான். ஆனால் அவன் என்னன்னா பாருக்கு ஏன் இப்படி கேட்குறேன்னு அது ஒரு சண்டே ஆகிப்போச்சு. ஓகே, நிறைய வினோத்தனாவை பற்றி நம்ம நிறைய விஷயங்கள் வந்து பேசுகிறோம். ஆனால் வினோத்தனா கூட நீங்கள் சின்ன வயசுலேருந்து ட்ராவல் பண்ணிக்கல, வினோத்தனா வந்து மறக்க முடியாத ஒரு இன்சிடென்ட் ஏதாவது இருக்கும்? நிறைய இருக்குப்பா. அதாவது ஏதாவது சீரியஸான இடத்துல ஏதாவது ஒரு காமெடி பண்ணி விட்டுருவாரு. ஆமாம், கண்டிப்பாக அது உண்மை. நம்ம கோபமாக இருப்போம், அந்த டைமில் வந்து எதனா சிரிச்சிட்டு போயிடுவான். நம்ம ஏதோ ஒன்று யோசிச்சுன்னு டென்ஷனாக இருப்போம், அந்த இடத்துல சிரிச்சிட்டு போயிடுவான். அப்போ நம்மளுக்கு கோபம் தான் வரும், ஏன்டா நம்ம சீரியஸாக கூட நம்ம பேசினுக்கிறோம், இங்கே வந்து விளையாட்டா. அதாவது அவர் சீரியஸாகவே வாழ்க்கை ஏற்றுக்க மாட்டான், ஒரு விளையாட்டாகவே போச்சு அவங்க வாழ்க்கை. கண்டிப்பாக. இப்போ இந்த வாட்டர்மெலன் திவாகர் அப்புறம் வந்து வினோத்தனா இவங்க காம்போ எப்படி இருக்கு? இவங்கெல்லாம் நல்லா தான் விளையாடுறாங்க. இப்போ அதாவது கேம் வந்து அவங்க உள்ள ஆடுறது. ஆனால் மக்கள் நிறைய பேர் சொல்றது கேம் வந்து பர்ஃபெக்டா ஒரு டாஸ்க்னா முடிக்கிறது வினோத்தனா அப்படின்னு நிறைய மக்கள் வந்து வினோத்தனாவுக்கு சப்போர்ட் பண்றாங்க. இது எப்படி பாக்குறீங்க? இல்லை, வினோத் சப்போர்ட் பண்ணுறது கரெக்ட் தான். ஏன்னா மக்களுங்க பார்க்குறாங்கன்னா சொம்மனா செய்ய மாட்டாங்க, அவன் விளையாடுறான். ஆனாலும் அந்த விளையாட்டை வந்து முழுமையாக விளையாட விட மாட்டேன்றாங்க. அதுக்குள்ளே அவனுக்கு ஏதாவது ஒரு கோபத்தை உண்டாக்கி அவன் மைண்டை வந்து வேறு இடத்துல செலுத்துகிற போல இருக்குது எனக்கு. அவனுக்கு வந்து மருத்துவம் தான் தேவை. அவன் வந்து ஒரு மனநோயாளி இருந்தார். ஆக்சுவலாக இது பார்க்கும்போது எனக்கு அப்படி தான் ஃபீல் ஆகுது. அவர் ஒரு கண்டஸ்டண்ட்டு அவர் என்கிட்ட சண்டை போடுறாருன்னா அவரை ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். இவர் என்கிட்ட பிரச்சனை பண்ணாலும், இவர் என்கிட்ட அன்பாக இருந்தாலும், எல்லா விஷயத்தையும் நான் அவர் கூட வந்து அந்த இடத்துல ஃபேஸ் பண்ணியே ஆகணும். இதுதான் வந்து ரூல்ஸ். உள்ளே அப்படி தான் இருக்கிறாங்க எல்லாருமே. இவர் வந்து சண்டை போடும்போது என்னை வந்து என் தகுதி இல்லை, நான் எதுக்கிட்ட வந்து பிரச்சனை பண்ணோம், இல்லை நீ ரேஞ்ச் இல்லை, நீ என்ன இது அப்படின்னு பேசுறது வந்து ரொம்ப தப்பான ஒரு எண்ணம் அது. இது வந்து பார்க்குறவங்களுடைய பார்வையும் மாற்றும். அந்த மனநிலையோடு இருக்கிறவங்க வந்து சரி இது சரியோ அப்படின்ற மாதிரி எண்ணங்கள் வந்து உருவாகும். அதெல்லாம் உடைக்கணும். அது எதுவும் இல்லை, எல்லாருமே சரி, எல்லாருமே சமம்ன்ற ஒரு நோக்கம் தான் வந்து அது உள்ளே இருக்கிறது. அண்ணன் வினோத் வந்து அப்படி தான் இருப்பார் உள்ளே எப்போவுமே. எல்லாருக்குமே ஒரே மாதிரி தான் வந்து ட்ரீட் பண்ணுவார். சாதிய மனநிலையும் அந்த தன்னை விட தாழ்ந்தவன், தனக்கு தகுதி இல்லாதவன், தன்னை விட வந்து குறைஞ்சவன் நினச்சிங்கன்னா அது வந்து அவங்க தான் வந்து அதை வந்து அந்த இடத்துல போய் உட்காடுறாங்க. ஓகே, அடிக்கடி வினோத்தனா கிட்ட வந்து வாட்டர்மெலன் ஸ்டார் அப்போ வந்து கிராஸ் ஆகுறாரு, அது எப்படி பார்க்குறீங்க? அது வந்து அவருடைய விருப்பம். அவர் எப்படியாவது ஒரு திசை திருப்பறதுக்கு ஒரு முயற்சி பண்ணுறாரு. அந்த முயற்சி வந்து அவர் வெற்றி பெறுறாரா இல்லை வினோத் வெற்றி பெறுறாரான்றது பிக் பாஸ்லேயே தெரிஞ்சு போயிடும். ஏரியா மக்களுக்கு நான் என்ன சொல்வது, வினோத் வெற்றி பெறுவதற்கு ஒரு அமைதியை கடைபிடிக்க வேண்டும் ஃபஸ்ட்டு. இரண்டாவது கோபப்படக்கூடாது.
அடுத்து எல்லோருக்கிட்டையும் நல்ல விதமாக பழகணும். எல்லோரும் நண்பர்கள், எல்லோரும் சகோதரர்கள். அந்த முறையில் பழகினார்னா நிச்சயம் அவர் வெற்றி பெறுவார். ஆனால் பிக் பாஸ் வீட்டில் வினோத்தனா வந்து உங்களோட பேரெல்லாம் வந்து சொன்னார், வாழ்த்துக்கள்லாம் சொன்னார். இதை எப்படி பார்க்குறீங்க? அது வந்து எப்படி எதிர்பார்த்தீங்களா அப்படி சொல்லுவாருன்னு? இல்ல, கண்டிப்பா. அந்த இடத்துல இருக்கும்போது ஓடவும் முடியாது, ஒளியவும் முடியாது அப்படிங்கிற மாதிரி சுற்றி சுற்றி கேமரா இருக்கும், ப்ரெஷர் இருந்துகிட்டே இருக்கும். அந்த இடத்துல உங்கள் பேரை ஞாபகம் வச்சு பேசியிருந்தீங்க, இது எப்படி பண்ணீங்க? இல்லை, அது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது எங்களுக்கு. ஏன்னா பரவாயில்ல, உள்ளே போய் அண்ணன் நம்மளை மறக்காமல் ஞாபகத்தோடு இருக்கிறாருன்னு சொல்லிட்டு சந்தோஷமாக இருந்தது. ஏன்னா வெளியே இருந்தால் எப்போவுமே கூடவே இருப்போம், அண்ணன் கூடவே இருப்போம். உள்ளே வந்து அண்ணன் தனியாக இருக்கிறாரு, அதனால் வந்து தம்பிங்களா பத்திரமா ஜாக்கிரதையாக இருங்க அப்படின்ற மாதிரி சொன்னார். இது அஜித் பேரை சொன்னார், என் பேரெலாம் சொன்னார். ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அண்ணன் மறக்காமல் இருப்பார், எப்போவுமே யாரையுமே மறக்க மாட்டார். அந்த மாதிரி ஒரு மனிதர் தான் அவர். அதை உள்ளே போய் நிரூபிக்கிறாரு, அதுதான். ஓகே ப்ரோ, உங்கள் பேரை வந்து ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காரு அண்ணன் அந்த இடத்துல. அண்ணன் கூடவே ட்ராவல் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து சொல்லியிருக்காங்க. இது எப்படி? அண்ணன் அன்னைக்கு பிக் பாஸுக்கு போகிற அன்னைக்கு கூட நான் தான் இருந்தேன். லாஸ்ட்டாக கட்டி பிடிச்சிட்டு நான் ஒரு முத்தம் முத்தாரு. அதுக்கப்புறம் அழுதுட்டார் அண்ணன். ரொம்ப மிஸ் பண்ணுறேன் நான். அதெல்லாம் ஒன்றும் இல்லை, பரவாயில்லப்பா, பார்த்துக்கலாம், அண்ணெல்லாம் பார்த்துக்கலாம், போயிட்டு வரேன் அண்ணன். எனக்கு அழ வந்துடுச்சு போயிட்டு. ஆனால் எல்லாருமே சொன்னாங்க, நான் கவனிக்கலை. ஆனால் உன் பேரை சொன்னாருன்னு அது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. உள்ளே போய் என் பேரை சொன்னாருன்னு இந்த மாமா பேரெல்லாம் சொல்லியிருக்காரு. ரொம்ப ஹாப்பியாக இருந்தது, ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. ஓகே, வினோத்தனா கூடவே ட்ராவல் பண்ணியிருக்கீங்க. 37 நாள் வினோத்தனா பிரிஞ்சு வச்சுருக்கீங்க. ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. அதனால தான் இன்ஸ்டாகிராம் பார்த்துக்கிறேன். அவர் போட்டேன், இப்போ கூட நைட்டு கூட அவர் போட்ட ஸ்டேட்டஸ் போட்டேன். அவர் நினைக்காத நாளே இல்லை. அவர் தினைக்கும் தான் நினச்சின்னு இருக்கிறோம். கொஞ்சம் தினைக்கும் டிவிலையும் பார்க்குறோம், இன்ஸ்டாகிராம் லைவ்லையும் பார்க்குறோம். ஒரு நாளைக்கு 100 ஃபோன் பண்ணுறாரு அஜித்துக்கு. எங்க ஓகே, கண்டிப்பாக வந்து ஒரு நாளைக்கு 100 ஃபோன்லாம் வந்துன்னா அப்போ உங்கள் மேலே நிறைய ட்ரஸ்ட்டாக இருப்பார் இல்லையா, நம்பிக்கையாக இருப்பார். அதனால தான் அவங்கள கால் பண்ணாரு. இப்போ ஃபோன் வந்து மிஸ் பண்ணுறா. இப்போ வினோத்தனா வெளில இருக்கும்போது உங்களுக்கு 100 கால் வரும். இப்போ கால்ஸ் மிஸ் ஆகும்ல. ஆமாம், இப்போ கூட லேட்டஸ்ட்டாக அண்ணன் செல்லேருந்து வந்தாங்க. அதிர்ச்சி ஆயிடுச்சு. ஐயோ இன்னும் அண்ணன் நீ இன்னும் வேறு என்ன அண்ணன்? இல்லைப்பா, அண்ணன் செல்லேருந்து நான் அங்கே போனேன். அண்ணி ஃபோனை வச்சுட்டு வந்துட்டேன். நல்லா அண்ணன்லேருந்து வந்தோம். இல்லை நீ அண்ணன் தான் திடீர்னு வந்துட்டாருங்களேன்னு ரொம்ப சந்தோஷமாக தான் இருந்தேன். ஃபோன் அண்ணன் தான் பண்ணுறாரு, ரொம்ப மிஸ் பண்ணுறேன். சரி, ஓகே. இப்போ அண்ணன் வந்து டைட்டில் வின்னர் ஆகிட்டு வந்துடுறாரு. இப்போ நிறைய மக்களோட ஆதரவே வந்து அண்ணனுக்கு தான் அதிகம். இப்போ நீங்கள் எந்த சோஷியல் மீடியா எடுத்தாலும் டைட்டில் வின்னர் கானா வினோத் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து எல்லாருமே வந்து சொல்கிறாங்க. இப்போ அண்ணன் வந்து ட்ராஃபியோட வராரு, பிக் பாஸ் ட்ராஃபியோட. ஃபஸ்ட்டு அஜித், நீங்கள் என்ன சொல்லுவீங்க அண்ணன்கிட்ட? இதோட சந்தோஷம் வேறு எதுவுமே இல்லைங்களே, அதுதானே சந்தோஷமே. சொல்லும் போதே கண்ணு கலங்குறாங்க. அதோட சந்தோஷம் வேறு எதுவுமே இல்லையே. உலகமே பார்க்குது, நீங்கள் மட்டும் இல்லை, உலகமே பார்க்குது. நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? ஏன்னா இந்த இடத்துக்கு வர அவர் எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பாருன்னு நிறைய பேருக்கு தெரியாது. ஆமாம் கூட இருந்து பார்த்துருப்பீங்க நீங்கள். ஆமாம். இது வந்து ஒரு கடவுளுக்கு தான் நம்ம நன்றி சொல்லணும். இது எதிர்பாராத ஒரு இது வந்தது. இது திடீர்னு வந்து என்கிட்ட கூட கொஞ்சம் சொல்லவே இல்லை, இந்தமாரி போகிறேன் கொள்ளுன்னு. கொஞ்ச நாளைக்கு அதை நாளைக்கு போகிறேன்னா ஒரு 3 நாளைக்கு முன்னாடி நான் போகிறேன். என்னடா ஒரு வார்த்தை கூட சொல்லவே இல்லையா? இல்லை நான் யாருக்கும் சொல்ல அப்படின்னு சொன்னாப்புல. ஒரு சந்தோஷம்தான். ஓகே, அண்ணனுக்கு மக்களோட ஆதரவு வந்து நிறையவே இருக்குது. ப்ளஸ் வந்து அண்ணன் வந்து குடும்பத்துக்கு நிறைய விஷயங்கள் வந்து பேசுகிறாரு. அம்மானா அண்ணனுக்கு ரொம்ப பிடிக்கும், நிறைய பேருக்கு தெரியும். ஏன்னா வினோத்தனா எழுதி ஒரு அம்மா பாட்டு கேட்டால் நிறைய பேர் வந்து தன்னோட அம்மாவுக்கே எழுதுனது மாதிரி இருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. ஆமாம், ரொம்ப அர்த்தம் உள்ள பாட்டுங்க எழுதுவான்ப்பா. இருந்தால் அம்மானா ரொம்ப பிடிக்கும் வினத்துக்கு. வருவான் அப்படியே அழுக்கா தூக்கி சுற்றினே இருப்பான். நான் சொன்னேன்டா டேடி என்ன ஆகிட போதுடா, வயசாகுது. அதை வடிவேல் ஒரு படத்தில் சுற்றி இறந்துடுறாங்களே அந்த மாதிரி சுத்தாதடான்னு அதே எனக்கு கோவம் வரும். அவங்க எதார்த்தமாக உட்காந்து அவனுக்கு தூக்கி அப்படியே சுற்றுவான். நம்மளுக்கு எப்படி இருப்பா பார்க்கும்போது ஒரு பயம் இருக்குல்ல, என்னடா இப்படி சுற்றுறானே திடீர்னு என்ன ஆகிட போகுதுன்னு. அந்த மாதிரி நிறைய பண்ணுவான். நிறைய பேருக்கு அம்மா சாப்பாடு போட்டாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து நிறைய பேர் சொன்னாங்க. இப்போ அம்மாவோட வழியை நீங்களும் பின்பற்றுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு தரணி என்ன சொன்னார்? எங்கள் வீட்டை பொறுத்த வரைக்கும் இது வந்து ஒரு கிராமத்தார் வீடு. எங்கள் தாத்தா எங்கள் ஆயெல்லாம் ஆரம்பி காலத்துலேருந்து மாடெல்லாம் வச்சுருந்தாங்க, பால் கறக்கிறது, சாப்பாடு போட்டு பழகின வீடு. இன்ன வரைக்கும் நாங்கள் அந்தமாரி செஞ்சுன்னு தான் இருக்கிறோம். கடவுளுக்கு தான் அதுக்கு நன்றி சொல்லணும். ஏன்னா ஒரு இப்படி சாப்பாடு இருக்கிறதுக்கே இந்த காலத்தில் கஷ்டமாகுதுன்னா மற்றவங்களுக்கு போடுற அளவுக்கு நம்மளை கடவுள் வச்சுக்கிறான்னா அது தர்மம் தலை காக்குன்ற ஒரு அர்த்தம் தான். கான்ஸ்டண்ட்டாக பார்க்கும்போது அவங்க பயப்படுறாங்க. ஏன்னா இது நமக்கே இவ்வளோ ஒரு ஃபன்னாக இருக்கும்போது கண்டிப்பாக இது வெளியே வந்து வேறு மாதிரி ரீச் ஆக வாய்ப்பு இருக்குது. ஸோ அதில் வந்து நம்ம வந்து அவரை வந்து அதில் கண்ட்ரோல் பண்ணோன்னா இவரை வந்து நம்ம ஆஃப் பண்ணிடலாம், இவரை அனுப்பிடலாம் அப்படின்ற பிளான் பண்ணுற மாதிரி இருக்குது. இப்போ கமருதீன்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா, மச்சான் இந்நேரம் நீ வெளில வைரல்ரா அப்படிங்கிற அளவுக்கு வினோத்தனா கிட்ட பேசினாரு. பட் வந்து இப்போ
இப்போ போன வீக்கில் நடந்த விஷயங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்குவேன், நீ அடிச்சிருவியா அப்படி இப்படின்னு விஜய் பாரு சொன்னாங்கன்னு சொல்லிட்டு வினோத்தனா கிட்ட போயிட்டு சண்டை போடுறேன். அதுதான் கமருதீன் அவர்கிட்ட வந்து நான் சொல்கிற விஷயம் என்னன்னா, தயவு செய்து நீங்கள் யார் பேச்சும் கேட்காம நீங்கள் பாட்டு தனியாக விளையாடுங்க. உண்மையாக பார்வதி பேச்சை கேட்காதீங்க. நீங்கள் தனியாக விளையாடினாலே உங்களோட கேம் விளையாடலாம். ஏன்னா வினோத்தண்ணா வந்து கமருதீனுக்கு பிரச்சனையாக இருக்கும்போது கண்டிப்பாக போய் உட்காந்து பேசினார், எல்லாருக்கிட்டையுமே பேசினார். அந்த பாதிக்கப்பட்டவங்ககிட்டையும் போய் உட்காந்து பேசினார், பிரவீன் அவர்கிட்ட போய் உட்காந்து பேசினார்ல. ஸோ நீங்கள் வந்து சுயமாக ஒருத்தரால் முடிவெடுக்க முடியலன்னா அவங்களால வந்து பெருசாக எதையுமே செய்ய முடியாது. அதுதான் ரொம்ப முக்கியமானது. ப்ளஸ் கமருதீன் வந்து அவ்வளோ ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருந்துட்டு இது பண்ணுறது தப்பாக இருக்குது. அவர் வந்து வினோத்தனை சொல்லி புரிய வைப்பார் கண்டிப்பாக. ஓகேண்ணா, இன்னொரு விஷயம் பிக் பாஸ்ல வந்து இந்த குரூப்பீசம் காட்டுறாங்க. எல்லாம் குரூப்பாக சேர்ந்துக்கிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 3 குரூப் இருக்குன்னு நினைக்கிறேன் உள்ள. ஆனால் வினோத்தனா மட்டும் தனியாக ஒரு ரெகுலர் எடுத்து கேம் ப்ளே பண்ணுற மாதிரி இருக்கு. இது எப்படி பார்க்குறீங்க? எல்லாரும் சேர்ந்து வினோத்தனாவை மட்டும்தான் டார்கெட் பண்ணி இது பண்ணாரு. ஆனால் வந்து கேம் அப்படின்னு போனாவே எல்லா கேமையும் பர்ஃபெக்டாக முடிக்கிற டாஸ்க்கை முடிக்கிறவர் வந்து வினோத்தனா அப்படிங்கிறது மக்கள் எல்லாருமே பார்க்கக்கூடிய ஒரு விஷயம். இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, இதுதான் சரியாக இருக்கும்னு நினைக்கிறேன் நான். இதுதான் சரியாக இருக்கும். ஏன்னா கரெக்டாக இருக்கிறவங்க கிட்ட தானே பிரச்சனைகள் வந்து சேரும். இது உள்ள பிக் பாஸ் வீட்லையா இருக்கட்டும் சரி, வெளியவா இருக்கட்டும். இன்னொரு விஷயம் சொன்னாங்க, காய்க்கிற மரம் தான் கல்லடி படும். காய்க்கிற மரம் தான் கல்லடி படும், அதுதான் உண்மை. அவர் வந்து சரியாக இருக்கிறாரு. நம்ம சரியான விஷயத்த சொல்லும் போது தான் நம்ம மேலே விமர்சனங்கள் நிறைய வரும். அவர் வெற்றி பெற்று வருவார் தான் எங்களுக்கு ஆசை. ஓகே, அந்த மூமெண்ட் எப்படி இருக்கும் உங்களுக்கு? அது எப்படி சொல்கிறது, ஒரு வானத்துக்கும் மேலேன்னுவாங்களே அந்த அளவுக்கு ஒரு சந்தோஷம், அவ்வளோதான். உண்மையாக வந்து ஒரு மனுஷனை பற்றி பேசும்போது ஒருத்தருக்கு கண் கலங்காம எந்த அளவுக்கு இருந்திருக்காரு அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து தெரியும். எனக்கு எல்லாருக்கும் பிடிக்கும், ரொம்ப பிடிக்கும், அவ்வளோதான். சரி, ஓகே. அண்ணன் கூட ட்ராவல் பண்ணுறீங்க ப்ரோ. அண்ணனோட பாட்டு நீங்கள் ஒன்று பாடினா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக. இந்த போதை தடுப்பை பற்றி ஒரு பாட்டு ஒன்று பாடினாரு, அந்த பாட்டு நான் பாடுறேன். போட்டு போட்டு காட்டுறாங்க, போட்டு போட்டு காட்டுறாங்க, போட்டு போட்டு காட்டுறாங்க டிவியில். மாமா பாடுவார், நீ எடுத்துக்க. 5 தான் நினைக்கிறேன். போட்டு போட்டு காட்டுறான்டா டிவில, சினிமா தியேட்டர்ல, இவன் பிரிச்சு பிரிச்சு கொட்டிக்கிறண்டா வாயில, மாவாவ வாயில. போட்டு போட்டு காட்டுறான்டா டிவில, சினிமா தியேட்டர்ல, இழுச்சு கிழிச்சு கொட்டிக்கிறண்டா வாயில, மாவாவ வாயில. உணவு கலந்த பாக்கு, செத்து போனாக்கு, போட போட வயிற்றுக்குள்ள சேர்ந்துடும் பாஸ்டாக்கு. உணவு கலந்த பாக்கு, செத்து போனாக்கு, போட போட வயிற்றுக்குள்ள சேர்ந்துடும் பாஸ்டாக்கு. வயிற்றுல பைப்பு விட்டு இழுப்பான், உன் வயிற்ற டார கிழிப்பான், விட்டு இழுப்பான், உன் வயிற்ற டார கிழிப்பான், ஓய்ச்ச காசு எல்லாம் ஹாஸ்பிட்டலுக்கு அழிப்பான். போட்டு போட்டு போடு போட்டு போட்டு காட்டுறான்டா டிவியில், சினிமா தியேட்டரில், இவன் கிழிச்சு கிழிச்சு கொட்டிக்கிறான்டா வாயில, மாவாவ வாயில, ஜெர்தாவ வாயில, புகையில வாயில, இருக்கிறதா வலிக்கணும், வாயில வச்சு இழுக்கணும், தீஞ்சு போன வெங்காயம் போல நுரையீரல் சுருங்கிடும். இருக்கிறதா வலிச்சிடும், வாயில வச்சு இழுக்கணும், தீஞ்சு போன வெங்காயம் போல நுரையீரல் சுருங்கிடும். நண்பா, எல்லாத்தையும் மறந்து இனிமேலாவது திறந்து, கேன்சர் நோய்க்கு தான் இல்ல மச்சான் மருந்து. போட்டு போட்டு மச்சி போட்டு போட்டு காட்டுறான்டா டிவியில், டிவியில். கிழிச்சு கிழிச்சு கொட்டிக்கிறண்டா வாயில, மாவாவ வாயில. ஓகே ப்ரோ, சூப்பராக பாடுறீங்க. அண்ணன் கூட இது வந்து ஒரு அவேர்னஸ் பாட்டு. இதை பற்றி கேளு. இது மாதிரி போதை தடுப்பு எல்லாத்துக்குமே நோய் இதெல்லாம் பாடியிருக்கிறார் அண்ணன். ப்ரோ, அதான் அண்ணன் அப்படின்னாவே கருத்து சமூகத்துக்கு ஆமா. பாடிவாரு. இந்த மாதிரி போதை தடுப்புக்கு நிறைய படிக்கிறாரு. போதை தடுப்புக்கு வந்து காவல்துறை வந்து இப்போது சமீப காலங்களில் வந்து ஆக்ஷன் எடுத்துகிட்டு இருந்தாங்க. இந்த பாட்டெலாம் எனக்கு தெரிஞ்சு 15 வருஷத்துக்கு முன்னாடியே அண்ணன் பாட்டார். இந்த மாவா, சிகரெட்டு, குடி, ஊசி, கஞ்சா, இந்த மாதிரி எல்லா போதைகளும் வந்து பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு டைட் பண்ணி அண்ணன் வந்து அப்பயே பாட்டார் இந்த பாட்டுங்கள்லாம். ஓகே ப்ரோ, இப்போ உங்கள்கிட்ட ஒரு மிகப்பெரிய கேள்வி என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா,
அண்ணன் எல்லாரும் நீங்கள் இங்கே தான் உட்காருவீங்க வந்தால் பேசுவீங்க அப்படிங்கிற மாதிரி அந்த மூமெண்ட் இப்போ அண்ணன் இல்லாமல் நம்ம உட்காந்துருக்கோம் அந்த மூமெண்ட் எப்படி இருக்கு? அதுதான் கொஞ்சம் அமைதியாக இருக்கே தெரியல. அண்ணன் இருந்தால் கொஞ்சம் கலகலன்னு இருக்கும். எப்பவுமே இங்கே தான் உட்காருவீங்க உட்காருவார் அண்ணன். நாங்களாம் வீக்கில் உட்காந்து ஜாலியாக பேசின்னு அப்படியே பாட்டை பற்றி பேசுவோம், அப்படியே கிண்டல் பண்ணி ஜாலியாக இருப்போம். வினோத் அண்ணாவை எந்தெந்த இடத்துலலாம் நீங்கள் மிஸ் பண்ணுவீங்க? இல்லை இந்த இடத்துல இங்கே தான் படுத்துப்பான். இந்த இடத்துல வந்து இவ்வளோ பேர் படுத்துனுக்குறான்னா அது சொல்ல முடியாது. அப்போ தெரியல எங்களுக்கு. இப்போ கூட வந்தான்னா ஒரு தலைக்கணி கூட தலைக்காணி போட்டுமா அப்படியே பார்த்துன்னு இருப்பான். இன்னைக்கு அவன் அங்கே இருக்கிறது இன்னும் எங்களுக்கு ஒரு வகையில் சந்தோஷமாக தான் இருக்குது, ஒரு வகையில் கஷ்டமாக இருக்குது. ஏன்னா குழந்தை குட்டியை பொண்டாட்டியில் விட்டுட்டு போயிருக்கிறான். அவளுக்கு கிடைச்ச ஒரு மனைவியும் ஒரு நல்ல ஒய்ஃபு தான். ஓகே, 100 நாள் மக்களோட ஆதரவோட அண்ணன் வெற்றி பெற்று வந்தால் உங்களோட மூமெண்ட் எப்படி இருக்கும்? சந்தோஷமாக தான் எங்கள் ஊரே வரவேற்கிறதுக்கு காத்துன்னு இருக்கு. ஓகே, இது கண்டிப்பாக நீங்கள் மட்டும் இல்லை, தமிழ்நாடு மக்களே வந்து அண்ணனோட வெற்றிக்காக நிறைய பேர் வந்து காத்துட்டு இருக்காங்க. கண்டிப்பாக முடிஞ்சோடனே பெரிய ஒரு செலிப்ரேஷனாக நம்ம பண்ணுவோம்க்கா. ஆமாம், அவங்க ரசிகர்களும் சரி, அவங்க கானாவில் இருக்கிறவங்களும் சரி, எங்கள் ஏரியாவில் இருக்கிற சரி, மொத்தத்தில் மொத்த பேரும் சொல்லலாம். அவன் வரவை எதிர்பார்த்துன்னுக்குறாங்க. நாங்களும் ஒரு நாளும் நல்லபடியாக போகணும், அவன் கோவப்படக்கூடாது, நல்லபடியாக விளையாடணும். கண்டிப்பா நாங்களும் தெய்வத்தை வேண்டிக்கிறோம். அண்ணனோட பிறந்த நாளுக்கும் அப்புறம் இவ்வளோ நாள் உள்ள விளையாண்டதுக்கும் சேர்த்து நம்ம ஒரு கேக் ஸ்டார்டிங் கேக் வெட்டிட்டோம். கண்டிப்பாக அண்ணன் வெற்றி கோப்பையோட ஒரு கேக் வெட்டிடுறோம், அதுவும் உங்கள் கையாலே வெட்டிடுவோம். சந்தோஷப்பா, ஓகே ஓகே நல்லபடியாக விளையாடிட்டு சந்தோஷமாக வெளியில் வரணும். ஓகே, நன்றிக்கா நன்றிக்கா. ஓகே, உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் அண்ணன் வந்து நிறைய பேருக்கு அட்வைஸ் பண்ணுவார். ஏன்னா இப்போ கமருதீனுக்கு அட்வைஸ் பண்ணிடுறாருன்னா கூடவே இருக்கீங்க, உங்களுக்கு ஏதாவது ஸ்பெசிஃபிக்காக பண்ண அட்வைஸ்? இல்லை, அண்ணன் வந்து எனக்கு பண்ண அட்வைஸ் என்னென்னா, தம்பி வயசு போயிடுச்சுன்னா திரும்ப கிடைக்காதுப்பா, அது ரொம்ப கஷ்டம். நம்ம காலத்தை வந்து நம்ம திரும்ப பெற முடியாது. அதனால் வயசு இருக்கும்போது நல்லா உழைங்க, உழைச்சி சம்பாதிச்சு சேர்த்து வச்சுக்கோங்க, வீண் செலவு பண்ணாதீங்க, குடும்பத்துக்காக சேர்த்து வைங்க. நாளைக்கு நீ உனக்கு முடியாத காலத்தில் அந்த காசு உனக்கு பயன்படுற மாதிரி ஒரு சேவிங்ஸை வச்சுக்கோ எப்போவுமே. ஏன்னா நம்ம வேலை வந்து நிரந்தரம் கிடையாது, நம்மளுக்கு இது ரெகுலர் சம்பளமும் கிடையாது, மாத வருமானம் கிடையாது. எப்பயாச்சும் இந்த மாதிரி நிகழ்ச்சிகள் போனால் மட்டும்தான் நம்மளுக்கு காசு, அதாவது கானா கச்சேரி கூப்பிட்டா தான் நம்மளுக்கு காசு கொடுப்பாங்க. ஸோ அந்த காசை நம்ம சரியான முறையில் அது பயன்படுத்தினோன்னா நமக்கு அது ஃப்யூச்சர் வரைக்கும் நம்மளால் வந்து ரன் பண்ண முடியும். ஸோ அதை அடிக்கடிக்கு சொல்லுவார் அண்ணன். ஓகே, நிறைய பேர் சொன்ன ஒரு விஷயம் என்னென்னா, தான் அவர் கஷ்டத்தில் இருந்தாலும் நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணுவார் அப்படிங்கிற ஒரு விஷயம். ஆமாம், பயங்கரமாக உதவி மனப்பான்மை ரொம்ப அதிகம், உதவி பண்ணே இருப்பார் மக்களுக்கு. யார் வந்தாலும் யாராக இருந்தாலும், அவங்க தெரிஞ்சவங்க தெரியாதவங்க எதிரி யாராக இருந்தாலும், அவங்க ஏதாச்சும் ஒரு கஷ்டமோ உதவியோ வந்து அவருக்கு ஒரு ஃபோன் பண்ணால் கூட, வேறு யாருனா இருந்தால் கூட அந்த ஃபோன் அட்டன் பண்ண மாட்டாங்க. இவர் ஒரு வாட்டி ஃபோன் பண்ணிட்டு சொல்லிட்டாருன்னா திரும்ப அவங்க 10 முறை ஃபோன் பண்ணாலும் 10 முறையும் அட்டன் பண்ணி பேசுவார். 10 முறை அட்டன் பண்ணி என்ன விஷயம் சொல்லுங்கள், இது நடக்குது, அவங்கள எஜுகேட் பண்ணியிருப்பார். இது போயிட்டுருக்கு, வெயிட் பண்ணுங்கள், நான் எடுத்துகிட்டு வந்து தரேன். அவங்க டிஸ்டர்ப் பண்ணே இருப்பாங்க. ஆனால் வேறு யாருன்னா என்ன பண்ணுவாங்க, சுவிட்ச் ஆஃப் பண்ணுறவங்களே அவங்க நம்பர் பிளாக் பண்ணிட்டு போயிடுவாங்க. தப்புப்பா, அவங்க வந்து நம்மளை நம்பி இருக்கிறாங்க, அவங்கக்கிட்ட நம்ம சரியான பதில் சொல்லணும். முடியலன்னு சொல்லி. ஆனால் அண்ணன் வாயில் முடியலன்னு வராது. யாருக்கிட்டனா யாருக்குன்னா ஃபோன் பண்ணி காசு ரெடி பண்ணி கொடுத்துருவார். ஓகேண்ணா, நிறைய மக்களோட ஆதரவு வந்து கானா வினோத்னாவுக்கு வந்து தொடர்ச்சியாக வந்து கிடச்சிட்ருக்கு. இன்னொரு விஷயம் என்னென்னா, ஓட்டர்ஸ் வந்து இதுக்கு ஒரு முன்னாடி வந்து பிக் பாஸ் ஓட்டு எப்படி இருந்துச்சு சொல்லியோ வினோத்னாவுக்கு நிறைய எகிரிட்டு இருக்கு, மக்கள் ஆதரவு அந்தளவுக்கு வந்து பெற்றிருக்கார். இன்னொரு விஷயம் என்னென்னா, என்னதான் இது பண்ணாலும் சனிக்கிழமை ஆனால் வந்து மோஸ்ட்லி அண்ணன் மேலே வந்து கொஸ்டின்ஸ் வந்து வைக்கிறாங்க, இது எப்படி பார்க்குறீங்க? இல்லை, அண்ணன் மேலே கொஸ்டின் வைக்கிறாங்கன்னா அவர் சரியாக தான் விளையாடுறாரு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். அவரை அப்ரிஷியேட் பண்ணலாம். அவர் வந்து கிண்டல் பண்ணாமல் அப்ரிஷியேட் பண்ணால் நல்லாயிருக்கும், அப்படி தான் தோணுது. ஏன்னா அண்ணன் வந்து இந்த மக்களோட ஒருத்தராக தான் போயிருக்கிறாரு, மக்களுக்கான ஒருத்தராக தான் போயிருக்கிறாரு. இப்போ ஓட்டு கூட வந்து வினோத் அண்ணனுக்கு ஏன் அதிகமாக விழுதுன்னா, அவர் வந்து ஒரு தமிழ்நாட்டு மக்களின் சார்பாக போயிருக்கிற ஒருத்தர் வினோத் அண்ணன். ஏன்னா மீதி இருக்கிறவங்க எல்லாருமே வந்து ஒன்று எதோ சொல்கிறாங்க, எதோ பண்ணுறாங்க. அண்ணன் மட்டும்தான் சரியாக இருக்கிறாரு. அங்கே கோவப்படும்போது கோவப்படுறாரு, சந்தோஷமாக இருக்கும்போது சந்தோஷமாக இருக்கிறாரு, ஜாலி பண்ணும்போது ஜாலி பண்ணுறாரு, என்டர்டெயின்மெண்ட் பண்ணும்போது என்டர்டெயின்மெண்ட் பண்ணுறாரு, கண்டென்ட் கொடுக்கும்போது கண்டென்ட் கொடுக்குறாரு, கேம் ஆடும்போது கேம் ஆடுறாரு, இவ்வளோ விஷயமும் பண்ணுறாரு அவர். ஸோ அதனால தான் வந்து மக்கள் வந்து அண்ணனை விரும்புகிறாங்க. ப்ளஸ்ஸு அந்த வீக் டேஸில் வந்து வீக் எண்டில் வந்து அண்ணனுக்கு வந்து கொஞ்சம் ஒரு சப்போர்ட்டிவாக ஏதாச்சும் ஒன்று பேசினா இன்னும் அவர் ஸ்ட்ராங்காக விளையாடுவாரோன்னு தோணுது. ஓகே, இன்னொரு கடைசியாக இந்த விஷயத்தை கேட்டே ஆகணும்.
என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வாரம் கானா சாம்ராஜ்யம் மிஸ்ஸஸ் தர்பிஸ் சாம்ராஜ்யம். இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? எனக்கு சத்தியமாக அந்த பேர் கேட்டோடனே பயங்கர சிரிப்பு வந்துச்சு. கானா சாம்ராஜ்யம் மிஸ்ஸஸ் தர்பிஸ் சாம்ராஜ்யம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை போகும்போது வினோத்தனா ராஜாவா வந்து கானா சாம்ராஜ்யத்துக்கு வந்து அவர் வந்து பிக் பாஸ்ல இல்லை, வெளியவும் கானா சாம்ராஜ்யத்துக்கு அண்ணன் தான் ராஜா. அது மாற்று கருத்தே கிடையாது. உள்ள இப்போ தானே ஆரம்பிச்சிருக்குது, இன்னும் ஃபன் எப்படி போதும்னு தெரியல. ஆனால் உள்ள கவுண்டர்லாம் பயங்கரமாக அடிச்சு கலத்துறாங்க. வந்தோடனே ஒரு கவுண்டர்லாம் ஒரு சரியான கவுண்டர்லாம் அடிச்சாரு. தோசைக்காக மீசை விட்டுருவன் நீ. அதே மாதிரி பார்வையா இருக்கட்டும், பார்வைக்கெல்லாம் ஐயோ அது சரியான காமெடி. விசுவாசம் என்றால் என்ன தெரியும், அஜித் படம் என்று கூறுங்கள். தலைவா அந்த குபீர் சிரிப்புலாம் வந்து ரொம்ப வருஷம் கழிச்சு சிரிக்கிறோம் நாங்களாம். ஓகே, நிறைய பேர் பார்க்குற மக்கள் வந்து வினோத்தனா வந்து என்டர்டெயின்மெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. மக்களோட ஆதரவு வந்து வினோத்தனாவுக்கு வந்து இருக்கு. கண்டிப்பாக வினோத்தனா 37 நாள் வந்து கடந்திருக்காரு. கண்டிப்பாக வந்து 100 நாள் உள்ளே இருந்து பிக் பாஸ் கோப்பையோட வரணும். அதற்கு ஒரு சின்ன ஒரு செலிப்ரேஷன் மட்டும் பண்ணிடலாங்களா? கண்டிப்பாக தரணி நான் வந்து ஏற்பாடு பண்ணியிருக்காரு. அந்த ஒரு இதாக பண்ணிடலாம். அண்ணன் வந்து எப்படின்னா ஒரு கானா கலைஞர்களின் சார்பாகவும் ஒரு எளிய மக்களின் சார்பாகவும் தமிழ் மக்களின் சார்பாகவும் தான் உள்ள பிக் பாஸ் உள்ளே இருக்கிறாரு. ஸோ அண்ணன் உள்ளே இருக்கிறதே எங்களுக்கு ஒரு பெரிய வெற்றி தான். ஏன்னா இத்தனை நாள் வந்து கடந்து அவர் இன்னும் அவருடைய வளர்ச்சி வந்து வளர்ந்துட்டே தான் போகுது. ஸோ அதை பார்க்கும்போது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இன்னும் மக்கள் நிறைய ஆதரவு கொடுத்துட்டே இருக்கிறாங்க. மக்களுக்கு வந்து நேரத்தில் எங்களுடைய கானா குடும்பத்தின் சார்பாக நன்றியை வந்து மக்களுக்கு தெரிவிக்கிறோம் நாங்கள். அதே போல் அண்ணனுக்கு ஒரு வாழ்த்துறதுக்காக தான் இது. அண்ணன் வந்து எப்பயோ ஜெயிச்சிட்டாரு. அண்ணன் வந்து மக்கள் மனசில் பெரிய ஒரு வெற்றியை சந்திச்சிட்டாரு. ஸோ அதுவே எங்களுக்கு ஒரு பெரிய வெற்றி தான். அதை வந்து கொண்டாடும் விதமாக ஜிம் டிவிக்கு அந்த வாய்ப்பு கொடுத்துருக்குறாங்க. நன்றி. நீங்கள் தான் வெட்டணும். நீங்கள் தான் அண்ணனோட சார்பாக நீங்கள் தான் வெட்டணும். எங்கள் அக்கா சசி அக்கா மாமா வாங்க ஐயா எடுக்கிறீங்களா? இருக்கா ஒரு நிமிஷம் சொல்லிடுங்களா? ரெடியாடா? சொல்லிடுங்களா? எங்கள் அக்கா சசி அக்கா வினோத்தண்ணனுடைய அக்கா. இவங்க வினோத்தண்ணனுக்கு மட்டும் இல்லை, எல்லாருக்கும் அக்கா. மீனாட்சியம்மன் பேட்டை ஊருக்கே வந்து அக்கா. ஏன்னா வந்து யார் எந்த டைமில் எப்போ வந்தாலும் என்ன கேட்டாலும் உடனே வந்து செஞ்சு கொடுத்துருவாங்க. நாங்கள் சும்மா வந்து நின்னா போதும், டீ காபி பிஸ்கெட் பஜ்ஜி போண்டா சாப்பாடு எல்லாமே வந்துடும் எங்களுக்கு. அந்த மாதிரி எங்களை ஒரு தாய் மாதிரி வந்து பார்த்துக்கிற அக்கா எங்கள் அக்கா சசி அக்கா. சசி அக்கா கையால் அண்ணனுடைய வெற்றி இந்த பிக் பாஸ் உள்ள அண்ணன் வந்து சிறப்பாக விளையாடிட்டு இருக்காரு. அவர் மேன்மேலும் நல்லா விளையாடி 100 நாள் கடந்து வரணுன்ற வாழ்த்தி இந்த கேக் வந்து வெட்டுறோம் நாங்கள். ஸோ அக்கா கையால் வெட்டினா இன்னும் எங்களுக்கு மன சந்தோஷமாக இருக்கும். அக்கா வெட்டுங்கக்கா. என்னோட மனதுக்கு உயிரையிட மேலல்லவா அர்ச்சனா 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 மேல ஆசை வச்ச 5 வருஷமா காதலிச்ச உலகில் எத்தனை பொண்ணு இருக்கு, அர்ச்சனை மேல தலவு இருக்கு. அர்ச்சனா அர்ச்சனா அர்ச்சனா